வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. H1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 உயர்த்தி அறிவித்த அதிபர் டிரம்பின் முடிவை ரத்து செய்ய கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு. அரசின் தற்போதைய முடிவால் மருத்துவ ஊழியர்கள், ஆசிரியர்கள், நாடு முழுவதும் உள்ள தொழில்களில் முக்கிய கண்டுபிடிப்பாளர்களையும் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டு கோரிக்கையை மறுப்பது அரசியலமைப்பின் 21வது பிரிவான வாழும் உரிமையை மீறுவதாகும். அத்தகைய கோரிக்கையை நிராகரிப்பது சிகிச்சையை மறுப்பதற்கு சமம். காப்பீட்டாளர் தன்னிச்சையாக நிராகரிக்க முடியாது. ரிட் மனு மீது கேரளா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நீதிமன்ற அனுமதியுடன் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம். அவர் அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என நாங்கள் சொல்லவில்லை. செந்தில் பாலாஜி அமைச்சராக விரும்பினால் உரிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அனுமதி பெறலாம் என அனைத்து தரப்பும் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். விண்வெளித்துறையில் தடம் பதிக்க SpaceX நிறுவனத்திற்கும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்திற்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் அமெரிக்க ராணுவத்திடமிருந்து $6,300 கோடி மதிப்பிலான விண்வெளி திட்ட ஒப்பந்தங்களை SpaceX பெற்றுள்ளது. ராணுவத்திற்கான 7 விண்வெளி திட்டங்களில் 5 திட்டங்களுக்கான ஒப்பந்தத்தை எலான் மஸ்க் பெற்றது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீச முயற்சி. சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என கூச்சலிட்ட அவரை நீதிமன்ற பாதுகாவலர்கள் வெளியேற்றினர். கவனத்தை சிதறவிடாதீர்கள், இது என்னை பாதிக்காது என கூறி எந்த பரபரப்பும் இன்றி வழக்கறிஞர்களிடம் வாதங்களை தொடருமாறு கேட்டுக்கொண்டார் தலைமை நீதிபதி கவாய். பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிப்பு. தீபாவளியை ஒட்டி அக்டோபர் 16 முதல் 19 வரை 4 நாட்களுக்கு சென்னையிலிருந்து 14,268 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பிற ஊர்களில் இருந்து 6,110 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தீபாவளி முடிந்து சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு திரும்ப 21 முதல் 23 வரை 15,129 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. எவரெஸ்ட் மலை சிகரத்திற்கு கிழக்கே உள்ள திபெத் மலைச்சரிவில் ஏற்பட்டுள்ள கடும் பனி புயலில் 1000 மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக தகவல். இவர்களை மீட்கும் பணியில் சீன மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள போட்டியில் இந்தியா 22 பதக்கங்களை வென்றுள்ளது. 6 தங்கம், 9 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் 10 இடத்தில் உள்ளது. 44 பதக்கங்களுடன் பிரேசில் முதலிடம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.